வணக்கம் டாக்டர். வணக்கம். சர்க்கரை நோயை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஆமாம். ஸோ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான 5 பழக்க வழக்கங்கள் என்னவா இருக்கும் டாக்டர்? முதல் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்லேயே இப்போது கிட்டத்தட்ட 70% டயட் தான். எபிஜெனட்டிக்ஸுங்கிற ஒரு காரணம் வந்ததுலேருந்து டயட்டை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ டயட் தான் ஃபஸ்ட்டு 3ஆவே சொல்லணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் தான் தூக்கம். ஸோ டயட்டில் ஓரளவுக்கு 3 வேளையும் அவங்க பேலன்ஸ்டு ஃபுட்டாக சாப்பிடணும். பேலன்ஸ்டு ஃபுட்டாக சாப்பிடணும்னா நம்மளோட ரெகுலராக என்னெல்லாம் சாப்பிட்றோமோ, நம்ம காலையில் என்ன சாப்பிடுவோம்? இட்லி சட்னி சாப்பிடுவோம், தோசை சட்னி சாப்பிடுவோம். மிஞ்சி போனால் வீடுகளில் இது 2 தவிர ரொம்ப பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சில வீடுகளில் கஞ்சி குடிப்பாங்க. அப்புறம் நம்மளோட ரெகுலர் ஐட்டங்களான பொங்கல், பூரி, அதாவது கொழுப்பு வடை, கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கும்போது இருக்கிற பதார்த்தங்களை சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு எண்ணிக்கை அளவு வச்சோ ஒரு அளவு வச்சோ கொஞ்சமா எண்ணெய் பதார்த்தமோ கொழுப்பு பதார்த்தத்தையோ கம்மி பண்ணி மாவு பதார்த்தத்தை அதற்கு சமமாவோ அதை விட சற்றே கொஞ்சம் அதிகமாவோ புரதச்சத்து ஒரு பாகமும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கணும். ஸோ பேலன்ஸ். அதாவது என்ன சொல்றதுன்னா பெருஞ்சத்து நுண்சத்துன்னு சொல்றோம். அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட். பெருஞ்சத்துல என்னது? மாவு சத்து, கொழுப்பு சத்து, புரதச்சத்து. நுண்சத்துல தான் உங்களோட தாது பொருள்கள், மினரல்ஸ், வைட்டமின்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ மாவு சத்துங்கிறது என்னது? கார்போஹைட்ரேட்டுங்கிறத மாவு சத்துன்னு சொல்றோம். மாவு சத்து பொதுவாகவே ஸ்டார்ச்சி ஃபுட்ல இருக்கும். ஸ்டார்ச்சி ஃபுட்னா நம்மளோட கிழங்கு வகைகள்ல அதிகமா இருக்கும். அண்டர் கிரவுண்ட் ஸ்டார்ச்சி ஆர்கன்ஸ் சொல்லுவோம், யூஎஸ்ஓஸ்னு சொல்லுவோம். இதுலலாம் மாவு சத்து அதிகமா இருக்கும் ஸ்டார்ச்சி ஃபுட்ல. அடுத்தது நம்மளுடைய இனிப்பு பதார்த்தங்கள்ல இந்த சக்கரை சத்து அதிகமா இருக்கும். அப்புறம் காய்கறிகள்லயும் இந்த நார்ச்சத்துக்குள்ள இருக்கிறது ஆக்சுவலா இந்த கார்போஹைட்ரேட் தான். சோ மாவு சத்து தான் நம்மளோட காய்கறிகள்லயும் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, நார்ச்சத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ மாவு சத்துன்னு எடுத்தோம், கார்போஹைட்ரேட் எடுத்தோம்னா இதெல்லாமே நம்ம கணக்குல கொள்ளணும். சோ மாவு சத்துன்னு கார்போஹைட்ரேட்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் இட்லி அப்படிங்கிறது ஒரு பியூர் மாவு சத்து. நம்ம ஏன்னா இப்பெல்லாம் பாலிஷ்டு ரைஸ்ல தான் அநேக பேர் இட்லி பண்றாங்க. அப்ப பாலிஷ்டு ரைஸ்ல ரொம்ப நார்ச்சத்து கிடையாது. நார்ச்சத்து வெகு குறைவு. 0.5% ஒரு 1/2 கிராம்ல இருந்து 1 கிராம் தான் இருக்கும் பியூர் ஒயிட் ரைஸ், பாலிஷ்ட் ரைஸ்ல. பிரவுன் ரைஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும், வீட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும், திணையில அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்புறம் வரகு, ராகி, கருப்பு கவுனி, இந்த மாதிரி மேல போக போக காட்டு யானம், என்ன மூங்கிலரிசி, இதுலலாம் நார்ச்சத்து அதிகமாயிட்டே போகும். ஸோ 1/2 கிராம்ல இருந்து 1 கிராம்ல ஆரம்பிச்சு ஒயிட் ரைஸ்ல 6 இருந்து 7 கிராம் வரைக்கும் போகும் இந்த வரகு, கருப்பு கவுனி, மூங்கிலரிசி இதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நாள் பூமியில இருக்கிற பயிர். 6 மாச பயிர் எதுவா இருந்தாலுமே பூமியில ரொம்ப நாள் செலவழிச்சதுன்னா அது அதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கும். சோ நார்ச்சத்தோட நம்ம மாவு சத்தை சாப்பிடணும், பியூர் மாவு சத்தான இட்லி. இல்லைன்னா இட்லியே நீங்க இந்த மாதிரி திணை, கருப்பு கவுனி, ராகி, சிறுதானியங்கள்ல அரைச்சு இட்லியா சாப்பிட்டு அதோட ஒரு சட்னியை வீடுகள்ல செய்யற சட்னியா இருந்து வச்சு ஒரு பேலன்ஸ்டா ஒரு சுண்டலோட முடிந்த வரைக்கும் காலை உணவும் இதே மாதிரி கிட்டத்தட்ட இரவு உணவும் இருக்கும். அதாவது காலைல இட்லி சாப்பிட்டாலும் தப்பு இல்லை, நைட்டு தோசை சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. கருப்பு கவுனியில தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்ப கருப்பு கவுனியில சாப்பிட்டா தனியா ஒரு காய் பொரியல் தேவைப்படாது. வெள்ளை அரிசியில நம்ம ஒரு இட்லி தோசைன்னு சாப்பிட்டோம்னா வீடுகள்ல நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்ப கட்டாயம் ஒரு காய் பொரியல் இருக்கணும். பொரிக்கவே முடியாத ஒரு காய் இருக்கணும்னு சொல்லுவோம். பொரிக்கவே முடியாத காய் தான் நார்ச்சத்து காய். நார்ச்சத்து காய்ங்கிறதா நம்ம வாழைத்தண்டு, வாழைப்பூ, சுரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், நூக்கோல், சௌச்சோ, கொத்தவரங்காய், இந்த மாதிரியான ஒரு காய் ஃபைபர் ரொம்ப அதிகமா இருக்கும். அவரைக்காய் இதெல்லாம் ஒரு பொரியல் அளவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம வெள்ளை அரிசியில செய்த இட்லியோடைய சட்னியை சாப்பிடலாம். பேலன்ஸ் டயட். பிரேக்ஃபாஸ்ட்க்கும் இப்படிதான் இருக்கணும், டின்னருக்கும் இப்படிதான் இருக்கணும். டின்னருக்கு தோசை சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, தொட்டுக்கி ஒரு கூட்டு, தேங்காய் ரொம்ப அரைச்சி விட, தேங்காய் தூவிய கூட்டா இருக்கலாம், அரைச்சி விட்ட கூட்டா முடிந்த வரைக்கும் தவிர்க்கணும்னு சொல்லுவோம். சைட் டிஷ்ஷா என்ன டிஃபரன்ஸ்? ஏன் டிஃபரன்ஸ் அப்படின்னா தேங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் தேங்காவை கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டா தேங்காய் கட்டாயம் நல்லது. ஆனா அரைக்கும் போது என்ன ஆகும்னா அதுல இருந்து வரக்கூடிய அதோட முக்கியமான தாது பொருளான லாரிக் ஆசிட்ங்கிற ஒரு கொழுப்பு சுலபமா அந்த டிஷ்ஷுக்குள்ள, நம்மளோட கூட்டுக்குள்ள வந்துடும். எப்பயுமே நாங்க அடிக்கடி சொல்லுவோம், மாவு சத்துக்கு வாசம் கிடையாது, புரதச்சத்துக்கு வாசம் கிடையாது, நார்ச்சத்துக்கு
வாசம் கிடையாது. ஆனால் சூடுபடுத்தப்பட்ட கொழுப்பு சத்துக்கு வாசம் உண்டு. தேங்காவை அரைச்சு விடும் போது இந்த லாரிக் ஆசிட்ங்கிறது நம்மளோட கூட்டுலயோ எதுல அரைச்சு விட்டாலும் அதுல சேர்ந்து அதோட கொதிநிலைக்கு போகும்போது அது இந்த கொழுப்பு சூடு பண்ணப்பட்ட கொழுப்பில் இருந்து சுமார் 6000 இருந்து 8000 விதமான தாது பொருள்கள் கிளம்பும். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் சொல்றோம். சுவைங்கிறதே இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல இந்த வாசனை திரவியங்கள்ல தான் இருக்கு. சோ சூடுபடுத்தப்பட்ட கொழுப்போட எதை வச்சு சாப்பிட்டாலும் சுவைங்கிறது நாக்குல இல்ல மூக்குல இருக்குன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சோ நம்ம எந்த மாவு சத்தோட அதை சாப்பிட்டாலும் அது இட்லியான மாவு சத்தா இருக்கலாம், தோசைங்கிற மாவு சத்தா இருக்கலாம், சப்பாத்திங்கிற மாவு சத்தா இருக்கலாம், இல்ல வேற எந்த மாவு சத்தாவும் இருக்கலாம், கூட அரிசியா கூட சோறா கூட இருக்கலாம். எந்த மாவு சத்தோட நீங்க கூட வச்சு கொழுப்பு சத்தை சூடு பண்ணப்பட்ட கொழுப்பு சத்தோட சாப்பிட்டோம்னாலும் மாவு சத்தோட அளவு அதிகமாயிடும். அதனாலதான் நெய்யை குடிச்சா தப்பு இல்ல, சுடுசோறுல போட்டோம்னா நம்மளோட அடிப்படை கன்சம்ஷன் அடிப்படை எண்ணமே சூடு பண்ணப்பட்ட கொழுப்பு நம்ம முன்மூளை ரொம்ப நாடும். அதுதான் நம்மளோட பரிமாண வளர்ச்சி. ஏன்னா எரிபொருள் அடர்த்தி அதிகமாக உள்ளது கொழுப்பு சத்து. சோ முன்மூளை முதல்ல எதில் எரிபொருள் அடர்த்தி அதிகமாக உள்ளதோ அதை தேடி விரும்பி நம்ம சாப்பிட்டதோட பரிமாண வளர்ச்சி தான் நம்ம மொத்த உருவமே. கடந்த ஒரு 3 இருந்து 30 60-65 லட்சம் வருஷத்துக்குள்ளார இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா மாவு சத்துக்கு 1 கிராமுக்கு 4 கிலோ கேலரி தான் எரிபொருள் அடர்த்தி. புரதச்சத்துக்கும் 1 கிராமுக்கு 4 கிலோ கேலரி தான். ஆனா கொழுப்பு சத்துக்கு மட்டும் 1 கிராமுக்கு 9 கிலோ கேலரி. சோ அது அடக்கி உள்ள எரிபொருள் அடர்த்தியே 2.25 மடங்கு மாவு சத்து புரதச்சத்தையும் விட. சோ அந்த கொழுப்பு சத்து சூடு பண்ணப்பட்ட கொழுப்போடு நம்ம ஒரு மாவு சத்தையும் சாப்பிடும்போது மாவு சத்தின் அளவும் நமக்கு கட்டாயம் அதிகமாயிடும். சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சுடுசோறு வத்த குழம்பு அதிகமா சாப்பிடுவோமா? சுடுசோறும் வாழைத்தண்டு தோட்டலும் அதிகமா சாப்பிடுவோம்னா வத்த குழம்போட தான் போகும். சுடுசோறு கறி குழம்பு, சுடுசோறு நிறைய போகும். சுடுசோறு இல்ல, சப்பாத்தி வச்சு சாப்பிட்டாலும் நிறைய போகும். தக்காளி தொக்கோட சப்பாத்தி நிறைய போகுமா? சௌ கூட்டோட சப்பாத்தி நிறைய போகுமா? தக்காளி தொக்கோட தான் போகும். ஏன்னா அந்த கொழுப்பு சத்து நம்மள மாவு சத்தை அதிகமா சாப்பிட வைக்கும். அதுல என்ன எல்லாருக்கும் புரியணும்னா மாவு சத்து கொழுப்பு சத்து மாவு சத்து கொழுப்பு சத்துன்னு ஏன் சொல்றோம்னா 1992லயே இத பத்தியான தெளிவான அறிவியல் பூர்வமான உண்மை புஸ்தகங்கள்லயே இருக்கு. அதாவது என்ன சொல்றோம்னா சின்ன வயதிலிருந்து மாவு சத்து கொழுப்பு சத்தை சாப்பிட்டு வரும் பொழுது அது நம்ம இன்சுலினை சுரக்கும் கணையத்துல போய் வெகு நீளம் கொண்ட கொழுப்பா உட்காருதுங்கிறத நான் சொல்லலைங்க. அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷனோட 1992ஓட பதிப்பகமே சொல்லுது. அதனால என்ன பிரச்சனைனா இந்த நீளமான கொழுப்பு நம்மளுடைய இன்சுலின் சுரக்கும் சுரபியில போய் உட்கார்றதுனால அதற்கு பின் இன்சுலின் அதிகமாகவே சுரக்கும். எந்நேரமும் எப்பெல்லாம் நம்ம மாவு சத்தும் கொழுப்பு சத்தும் அப்புறம் சாப்பிட இன்சுலினியே அந்த கணையம் இன்னும் அதிகமா சுரக்குங்கிறது 1992 இருந்து இருக்கு இந்த டேட்டா. ஆனா அது வளர்ச்சி பருவத்துல இது வளர்ச்சியா தான் கொடுக்கும். ஏன்னா இன்சுலின் வெறும் சர்க்கரையை குறைக்கும் ஹார்மோன் இல்ல. சோ இந்த மாவு சத்து கொழுப்பு சத்து அதிகமா சாப்பிடும் போது இன்சுலினை நல்லா தூண்டும் போது அது வளர்ச்சியா தான் கிடைக்கும். முதல் 16 இருந்து 18 வயசுக்கு ஆண் பெண்ணை பொறுத்து. ஆனா அதுக்கப்புறம் இந்த இன்சுலின் கொழுப்பு உற்பத்தி பண்ணும் ஹார்மோனாகவும் புரதத்தை உடையா தன்மையில் வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாகவும் தான் உடம்புல செயல்படுது. சோ புரதமும் நல்லா போய் உட்காரும், கொழுப்பும் நல்லா போய் உட்காரும். எரிபொருளோட நம்ம உடம்பின் தேவைக்கு அதிகமான எந்த எரிபொருள் அளவு இருந்தாலும் அப்போ மாவு சத்தின் கொள்ளளவை குறைக்க வேண்டும் என்றால் சூடு பண்ணப்பட்ட கொழுப்போடு நம்ம அதிகமா நம்மளோட மாவு சத்தை வைத்து சாப்பிடுவதை மிகவும் தவிர்க்க முடியாது. இந்த சூழல்ல குறைக்கவாது செய்ய வேண்டும். இந்த அறிவியல் உண்மை தெரிந்து புரிந்து அதுக்கப்புறம் நம்மளோட பர்சனல் சாய்ஸஸ் எடுத்து வச்சோம்னா நல்லா இருக்கும். ஸோ முதல் படி நமக்கு என்ன நம்ம சாப்பிட்றோம், அது நமக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்குதுன்னு தெரிஞ்சு அதன் பிரகாரம் நம்ம சாப்பிடுறது, உணவை எடுத்துக்கொள்வது. கட்டாயம் அதுதான் பண்ணணும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.